لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا. يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. يا رب لك الحمد كما هديتنا للإسلام ولك الحمد كما علمتنا الحكمة والقرآن. سبحانك إني كنت من الظالمين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته رضوان الله عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والقرآنه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான கண் குளிர்ச்சியான கண்ணுக்கும் வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் இன்பமான எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய வாழ்க்கை சுவடுகளை எடுத்து நடந்த அனைத்து நல்ல மக்கள் மீதும், விசேஷமாக இந்த ஊரிலே வாழக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. எல்லா நிலைமைகளையும் அவர் பயந்து கொள்ளும். அவன வாழ்க்கையினுடைய உயர்வு அல்லாஹ்வை பயப்படுறதுல தான் வச்சுக்கிறான். அவன வாழ்க்கையினுடைய நிம்மதி அல்லாஹ்வை பயப்படுறதுல தான் வச்சுக்கிறான். உன்னுடைய ரிஸ்குடைய அபிவிருத்தி அல்லாஹ்வை பயப்படுறதுல தான் வச்சுக்கிறான். உன்னோட பிள்ளைகளுடைய கண் குளிர்ச்சி அல்லாஹ்வை பயப்படுறதுல தான் வச்சுக்கிறான். உன்னோட மனைவியினுடைய சந்தோஷம் அல்லாஹ்வை பயப்படுறதுல தான் வச்சுக்கிறான். எல்லா நிலைமைகள்லையும் அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கையில தூக்க மாட்டீங்க சீரீர்கள். ஊர்லயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், தனிமையிலயா இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், மனைவிக்கு முன்னாடியா இருக்கட்டும், மனைவிக்கு பின்னாடியா இருக்கட்டும், எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்காத புறத்தால அல்லாஹ் ரிஸ்குடைய கதவை திறந்து தருவான். நீங்க எதிர்பார்த்தீங்க மாட்டீங்க. நீங்க வாழ்க்கையில நஷ்டம் என்று கைவிடப்பட்ட எத்தனையோ விஷயங்கள், இதுக்கு பின்னால் இது உருப்படாது, இது சரிப்பட்டு வராது என்று நீங்க நினைச்ச எத்தனையோ விஷயங்களை நீங்க எதிர்பாராத முறையில அல்லாஹ் உங்களோட காலு கீழே கொண்டு வந்து கொட்டுவான். அது தக்வாவுடைய ரகசியம். இந்த தக்வாவை
வாழ்க்கையில நானும் என்னுடைய குடும்பத்தினர்களும் நீங்களும் எடுத்து நடக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த தக்வாவை கொண்டு வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு உதவி செய்தருள்வானாக. ஸ்ரீதேவிகளே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த, எங்களோட போன வருஷம் இருந்த எங்களோட உம்மமார்கள் எங்க? போன வருஷம் எங்களோட நோம்பு பிடிச்ச எங்களோட வாப்பமார்கள் எங்க? எங்களோட ஒன்றைக்கு இருந்து எங்களோட ஒரே குடும்பமாக சந்தோஷத்திலையும் கவலையும் பங்கு போட்ட எங்களோட குறவைகள் எங்க? அல்லாஹ் எங்களோட மேல வச்ச இரக்கத்தின் காரணமாக, அவனுடைய அன்பின் காரணமாக எங்களோட வாழ்க்கையில திரும்ப ஒரு ரமலான் அடைஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்து, அந்த ரமலான்ல முதல் குத்துபாவுல ஜும்மாவுல உட்காரக்கூடிய நசீபையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்துக்கு 2 பேர் வாராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தர்பார்ல வந்து 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் அல்லாஹ்வோட பாதையில தியாகம் செய்யணும், தாண்ட உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உயிரை தியாகம் செய்யணும் என்ற ஆசை உடையவர். அதே மாதிரி அவருடைய ஆசைப்படி, அவருடைய நோக்கம்படி அல்லாஹ்வோட பாதையில இஸ்லாத்துக்கு பின்னால் யுத்தம் செய்யறாரு, ஷஹீதாக்கப்படுறாரு. ஹதீஸ விளங்கிக் கொள்ளுங்க ஸ்ரீதேவிகள். 2 பேர் வாராரு, ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, அவருடைய நோக்கம் அல்லாஹ்வோட பாதையில யுத்தம் செஞ்சு ஷஹீத் என்ற பட்டம் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால ஒரு யுத்தத்துல அவர் ஷஹீதாக்கப்படுறாரு. 2வது மனுஷன் அந்த நோக்கம் வீக்கல்ல. இவருடைய கூட்டாளி மௌத்தாகி 1 வருஷத்துக்கு பின்னால இவருக்கு இயற்கை மௌத்து வருது, படுத்த படுக்கையில மௌத்து வருது. நாங்க சொல்றோமே, சும்மா படுத்து கொண்ட மனுஷனப்பா இந்த மௌத்தாகிட்டாரு என்று நாங்க சொல்றோமே, இப்படிப்பட்ட மௌத்து 2வது மனுஷனுக்கு வாழுது. 2 மனுஷனும் மௌத்தாயிட்டாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காண்றாங்க. இந்த 2 மனுஷனை பத்தியும் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு தெரியுமா? அல்லாஹ்வோட பாதையில தாண்ட உயிரை தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி காபிர்களுடைய வாளுக்கு இரையாக போன அந்த சஹாபியை விட இயற்கையாக மௌத்தை அனுபவிச்ச 2வது சஹாபி சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறார். சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறார். ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியமா இல்லையா? அது அல்லாஹ்வோட பாதையில யுத்தம் செய்யறதை விட, அதுல ஷஹீதாகிறத விட வேற ஏதாவது ஒரு பாக்கியம் உலகத்தில் இருக்கிறா? அப்படிப்பட்ட ஒரு மனிதரை விட சாதாரணமாக இயற்கையாக எல்லாருக்கும் வரக்கூடிய மௌத்துன்னு சொல்வோமே, அந்த மௌத்துடைய அடிப்படையில 2வது மனிதர் மௌத்தாகினாரு. இவர் முதல் மனிதரை விட 2வது மனிதர் சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய காட்சி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கனவுல காண உத்தம பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட தர்பாருக்கு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஓடி வராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ஹபீபே, நேற்றிலும் ஒரு நான் கனவு கண்டேன். 2 பேர் எங்களோட தர்பாருக்கு வந்தாங்கல்லவா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. அதுல முதலாவது ஆள் ஷஹீதாக்கப்பட்டாரு. ஷஹீதுக்கு கூலி டிரெக்டாக சொர்க்கம். ஆனா 2வது மனுஷன் சாதாரண மௌத்து. அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு ஷஹீதை விட. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அக்பர். உத்தம பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தல்ஹாட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தல்ஹா, 2வது மனுஷன் மௌத்தாயினார் தானே, இந்த 1 வருஷத்துக்குள்ள இவர் ரமலான் அடைஞ்சாரா?
இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ரமலான்ல தொழுதாரா? இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ரமலான்ல குர்ஆன் ஓதினாரா? இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ரமலான்ல தான தர்மம் கொடுத்தாரா? இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஏழைகளுடைய கண்ணீரை துடைச்சாரா? அந்த ரமலான் கிடைச்ச பாக்கியம் தான் அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபியை விட இயற்கையாக மௌத்தா இந்த சஹாபி சுவர்க்கத்துக்குள்ள நுழையறதுக்கு முதல் காரணம் அவருக்கு கிடைச்ச ரமலான். எங்களுக்கு முன்னால வாழ்ந்து வஃபாத்தாகின எங்களோட மூதாதையர்கள் அவர்களை விட இந்த ஹதீஸுடைய கருத்துக்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால பெரிய பாக்கியசாலிகள் செய்தீர்கள். திரும்ப ரமலான் அல்லாஹ் நாம விரும்பியோ விரும்பாமலோ அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தோம். மர்ஹபன் யா ஷஹ்ர ரமலான். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த உலகத்தை படைச்ச நாள், வானம் பூமியை படைச்ச நாள் அல்லாஹ் பேசுறான். இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியை படைச்ச நாள்லயே அல்லாஹ் 12 மாதங்களை படைச்சிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கிறான். அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கிட்டும் சொல்லிக்கிறான். ஆனா எந்த மாதம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. 12 மாதங்களையும் சிறப்பாக்கப்பட்ட கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்கள், அந்த 4 மாதங்களும் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லாம அல்லாஹ் குர்ஆன்ல 12 மாதங்கள்ல ஒரே ஒரு மாதத்தை சொல்லிக்கிறான்டா அது ரமலானுடைய மாதம் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு ரமலான். அல்லாஹ் 12 மாசத்தை பேசாம அல்லாஹ் இந்த ரமலான மட்டும் பேசுறா எவ்வளவு ஒரு கண்ணியம். அந்த ரமலான எங்களோட வாழ்க்கையில திரும்ப அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் பாக்கியத்தை தந்தான். அந்த ரமலான் மாதமே உன்னுடைய வரவு நல்வரமாகட்டும். மர்ஹபன் மர்ஹபன் யா ஷஹ்ரல் குர்ஆன். ஓதாதவரும் குர்ஆன கொஞ்சம் பெறட்டும் என்ற ஆசை, குர்ஆன தொடரும் என்ற ஆசை. வியாபாரம் செய்யறவர் தான், குடும்பம் நடத்துறவர் தான், உலகத்துடைய வேலை வெட்டிகள் ஈடுபடக்கூடியவர் தான். ஆளை பார்த்தா பிஸி, ஆளுக்கு டைம் இல்ல. ஆனா ரமலானுடைய காலம் வந்துட்டா பொக்கெட்லயோ கையிலயோ ஆபீஸ்லயோ வீட்டிலேயோ படுக்கக்கூடிய இடத்திலேயோ ஒரு குர்ஆனை வச்சு ஒரு 2 ஐன ஓதிட்டு சாய்வோமே, ஒரு 2 ஐன ஓதிட்டு வேலையை ஆரம்பிப்போமே, ஒரு 2 ஐன ஓதிட்டு பஜாருக்கு போவோமே. உள்ளம் மாற்றப்படுது, உள்ளம் மாற்றப்படுது. ஏன்? குர்ஆன் இறங்கின பரக்கத்து, குர்ஆன அல்லாஹ் தந்த பரக்கத்து, அந்த குர்ஆனுடைய மகத்துவம் எங்களுக்கு குர்ஆனை ஓத வைக்குதுண்டா. இது குர்ஆன் தந்த சிறப்பு, இது குர்ஆன் தந்த மகத்துவம். அந்த குர்ஆனை தந்த சிறப்பான ரமலானுடைய மாதமே உன்னுடைய வருகை நல்வரவாகட்டும். மர்ஹபன் யா ஷஹ்ரல் குர்ஆன். கண்ணீர் வடிக்காதவர், அல்லாஹ்வுக்கு முன்னால துஆ செய்யணும் என்ற ஆசை, ஆர்வம், கவலை இல்லாதவரும் அட ரமலானுடைய காலம், இந்த மாதத்துல நாங்க தௌபா செய்யணும், தௌபாவுடைய கதவு திறக்கப்பட்டிருக்குது. வாழ்க்கையில எவ்வளவு பாவம், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாவம். எங்களோட மனைவிக்கு தெரிஞ்ச பாவம், மனைவிக்கு தெரியாத பாவம், ஊருக்கு தெரிஞ்ச பாவம், ஊருக்கு தெரியாத பாவம் என்று பட்டியலிடலாம் எங்களோட பாவங்கள். அல்லாஹ் கூட இறக்கப்பட்டு அடை ஏண்ட அடியான், ஏண்ட அடியான நான் படைச்சது நரகத்துக்கு போடுறதுக்கு அல்ல, ஏண்ட அடியான படைச்சது வாழ்க்கையில கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல, ஏண்ட அடியான படைச்சது நான் உலகத்துல ஆகிரத்துல உயர்வு கொடுக்கறதுக்கு நான் படைச்ச ஏண்ட
அடியான நாம் மன்னிக்காம சுப்ஹானல்லாஹ் நாம் மன்னிக்காம நரகத்துல போடுறத அல்லாஹ் விரும்பல. எனவே அல்லாஹ் இந்த மாதத்துல எங்களுக்கு மொபைல் சர்வீஸ் தாரா, எங்களுக்கு மொபைல் சர்வீஸ் தாரா. எந்த ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் மொபைல் சர்வீஸ் கொடுக்கல, ஆனா அல்லாஹ் மொபைல் சர்வீஸ் தாரா. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? ரமலானுடைய காலத்துல சஹருடைய நேரத்துல அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குறான். பாவம் செஞ்சவங்க இருக்கிறீங்களா? பாவத்துல இன்பம் கண்டவங்க இருக்கிறீங்களா? எந்த ஒரு உம்மத்துக்கும் கொடுக்காத பாக்கியம் மொபைல் சர்வீஸ். ஆனா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்துக்கு அந்த மொபைல் சர்வீஸ் கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா கேட்கிறான்? உங்கள பாவத்துல இன்பம் கண்டவங்க, பாவத்தை ருசிச்சவங்க, பாவமான சூழலுக்குள்ள மாட்டிக்கொண்டு நிக்கிறவங்க, பாவத்தையே முழிச்சா செய்யக்கூடியவங்க, பாவத்தையே பேசக்கூடியவங்க, பாவத்தையே பார்க்கக்கூடியவங்க, நீங்க யார் சார் ஈக்கிறீங்களா? வாப்பா, நீங்க யார் சார் ஈக்கிறீங்களா? நான் மன்னிப்பு தர்றதுக்கு தயார். ரெண்டாவது மொபைல் சர்வீஸ் என்ன தெரியுமா? உங்கள நோய்களுக்கு அகப்பட்டவங்க, உங்களுக்கு நோய்களுக்கு அகப்பட்டு தீராத நோய், படுத்தா எலும்பேலா, எலும்பினா குந்தேலா, குந்தினா எலும்பேலா, ஒரு புடி சாப்பாட்டை வாயில போட்டுக்கொள்ளேலா, சுப்ஹானல்லாஹ், வருஷ கணக்கு எங்களால தாங்க முடியாத இடுப்பு நோய், வருஷ கணக்கு எங்களால தாங்க முடியாத முட்டு வலி, வருஷ கணக்கு பிள்ளைகளுக்கு சோமில்ல, சுப்ஹானல்லாஹ், கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை கழிக்கக்கூடியவங்க அவளை ஆசிரியர்களாமா. இப்படிப்பட்ட ரப்ப, இப்படி ஒரு பட்ட ரப்ப நானும் நீங்களும் அடைஞ்சிக்கிறீங்க. கெஞ்சிரானே, எங்கள்கிட்ட வந்து அழைப்பு கொடுக்கிறானே, எங்களுக்கு வந்து மொபைல் சர்வீஸ் தாரானே. இப்படிப்பட்ட ரப்போட நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, அந்த ரப்பு கேட்கிறா சஹருடைய நேரத்துல சுப்ஹானல்லாஹ். எப்படி தெரியுமா? உங்கள நோய்களுக்கு அகப்பட்டு எனக்கு ஆரோக்கியம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு ஈக்கக்கூடியவங்களே, நீங்க உங்களோட ஷிஃபாவுக்காகவே என்னத்துல கேட்க மாட்டீங்களா? உங்களோட நோய்க்கு நான் பதில் சொல்றதுக்கு தயாராகிக்கிறது. அல்லாஹ் கீழ் வானத்துக்கு இறங்கி பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரப்போட பேசினதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கலீமுல்லா என்று பட்டம் கொடுத்திருக்கிறார். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரப்போட டைரக்டாக பேசல, நேரடியாக பேசல. 70,000 திரைக்கு பின்னால் இருந்து தான் ரப்பும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் பேசினதாக சுப்ஹானல்லாஹ் பதிவு செய்யப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரப்பு கிட்ட கேட்கிறாங்க, ரப்பே, உன்னிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ எனக்கு கலீமுல்லா என்ற பட்டத்தை தந்திகிறாய், ரப்போட பேசின நபி என்ற பட்டத்தை தந்திகிறாய். இத போல ஒரு பாக்கியம் நீ யாருக்காவது உலகத்துல கொடுப்பியா? யாருக்காவது உன்னோட பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நசீபாக்குவியா? ஆனா இவங்க பேசினது 70,000 திரைக்கு பின்னால. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை யாருக்கு சரி நசீபாக்குவீங்களா? அல்லாஹ் சொன்ன என்ன தெரியுமா? மூசா, உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவாரு, அவர் தான் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இவங்களுக்குன்னு ஒரு உம்மத்தை நான் கொடுத்திருப்பேன், இவங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை நான் கொடுத்திருப்பேன். இந்த சமூகம் வீக்கிலே ரமலானுடைய காலம் வந்தா இஃப்தாருடைய நேரம். அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்றான் மூசாவுக்கு, மூசா, இந்த நபியினுடைய உம்மத்து இஃப்தாருடைய நேரத்துல ரப்புக்கு முன்னால, எனக்கு முன்னால கைய ஏந்தி கேட்டா 70,000 திரை, என்ன 70,000 திரை, எந்த திரையுமே இல்லாம இந்த அடியானுக்கு நான் பதில் கொடுப்பேன் மூசா. இது என்னுடைய உம்மத்துக்கு, ஹபீபுடைய உம்மத்துக்கு கொடுத்த பாக்கியம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பதில் கொடுத்தான்னு சொல்லண்டா, நானும் நீங்களும் இந்த ரமலான் அடைஞ்சது பாக்கியமா இல்லையா? திரை இல்லாம அல்லாஹ் பேசுறான், திரை இல்லாம அல்லாஹ் அழைப்பு தாரா, திரை இல்லாம அல்லாஹ் எங்களோட நெருங்க பாக்குறான். ஏன்
ஸ்ரீதேவிகள் ரப்பை விட்டு நாங்க தூரமாகிறோம். ரப்புடைய அருள்கொடையை விட்டு நாங்க தூரமாகிறோம். ரப்புடைய அழைப்பை விட்டு நாங்க நிராசையாகிறோம். எங்களுக்கு ரப்புட மேல் இறக்கம் இல்லையா? எங்களுக்கு ரப்ப பார்க்கறது ஆசை இல்லையா? அந்த ரப்பு அடியார்களே அடியார்களே என்று அழைப்பு கொடுக்கிறோம். நாங்க ரப்பு ஒதுக்கி நடக்கிறோம். ரப்புட யோசனை இல்லாம நடக்கிறோம். ரப்புட சுஜூது செய்யக்கூடிய இடத்தை மறந்து நடக்கிறோம். ரப்புக்காகவே எப்படி வாழணும் என்றதை நாங்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீதேவிகள் அல்லாஹ் எங்களுக்கு முன்னால வாழ்ந்துட்டு மௌத்தாகில எங்களோட மூதாதையர்கள், எங்களோட உம்மமார்கள், எங்களோட வாப்பமார்கள், எங்களோட பொறைமார்கள் அவர்களை விட அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலான கொண்டு கண்ணியத்தை தந்திக்கிறான்டா, ரமலான கொண்டு சிறப்பை தந்திக்கிறான்டா. நானும் நீங்களும் ரப்போடு நெருங்கோடும், ரப்போடு நாங்க நெருங்கோடும், ரப்புக்கு முன்னால கண்ணீர் வடிக்கோடும், ரப்புட ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளணும், ரப்பு என்ற சிந்தனையோட வாழோடும். நாங்க பேசினா ரப்புக்கா வேண்டி பேசணும், நாங்க ஒருத்தரை வெறுத்தா ரப்புக்கா வேண்டி வெறுக்கணும், நாங்க ஒருத்தரை நேசிச்சா ரப்புக்கா வேண்டி நாங்க நேசிக்கணும். நாங்க வியாபாரம் செய்யறோமா ரப்புக்காக வேண்டி? அந்த ரப்பே எங்களுக்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க ரப்பை விட்டு தூரமாகிறோம். அந்த பாவ மன்னிப்புடைய சங்கையான மாதத்தை தந்த ரமலானே உன்னுடைய வரவு நெல்வரமாகட்டும். ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் எங்களோட வாழ்க்கையில 50, 60 என்ற ரமலான வாழ்க்கையில் அடைச்சு, சிலர்கள் 35, 30 என்ற ரமலான அடைச்சிட்டு ஒவ்வொரு ரமலானும் எங்களை நோக்கி வருது. நாங்களும் ரமலானுக்காக வேண்டி தயாராகிறோம். ரமலான்ல ஏந்தி அளவு பாதத்துகள் செய்யணும். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ. இன்றைக்கு இந்த முதல் ஹுத்துபால நான் உட்கார்ந்து இந்த ஹுத்துபாவை கேட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மஸ்ஜிதுக்கு நேரத்தோட குளிச்சுட்டு கீழிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் கஹஃப ஓதிட்டு அல்லாஹ்வோட மாளிகையில் உட்கார்ந்து தஹியத்துல் மஸ்ஜித தொழுதுட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்லிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப எங்களோட வாழ்க்கையில கிடைக்குமா என்றதை ஒவ்வொருத்தரும் கேள்வியாக வச்சுக்கொள்ளுங்க. சிறப்பான ரமலானுடைய காலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தான். தௌபாவுடைய கதவு திறந்திருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கத்துடைய கதவு திறந்திருக்குது, நரக விடுதலையுடைய கதவு திறந்திருக்குது. இந்த மாதத்துல எந்த அமலுக்கு தான் பஞ்சம்? எந்த அமலுக்கு தான் பஞ்சம்? எத்தனை எத்தனை அமல்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த ரமலான் மாதத்துக்கு அந்த அமல்களுக்கு எத்தனை எத்தனை நன்மைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான், எத்தனை எத்தனை சிறப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த ரமலான் மாதம் வருவது கொண்டு ஹதீஸ்கள்ல வருது ஸ்ரீதேவிகள் அல்லாஹ் சொர்க்கத்தையே அழகுபடுத்துறான். சொர்க்கம் என்றாலே பசுந்து, சொர்க்கம் என்றாலே அழகு, சொர்க்கம் என்றாலே இன்பம், சொர்க்கம் என்றாலே கண்குளிர்ச்சி, சொர்க்கம் என்றாலே ஆனந்தம், சொர்க்கம் என்றாலே குதூகலம், சொர்க்கம் என்றாலே சந்தோஷம். எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்குள்ள வச்சுட்டு இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை பசுந்து படுத்துறானண்டா, அழகு படுத்துறானண்டா. நாங்க வாழ்க்கையில திரும்ப அடைஞ்சிக்கிறோம். ஸ்ரீதேவிகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்கிற அமல்களை ஈடுபட்டு கொள்ளுங்க. அமல்கள்ல சுத்தத்தான இபாதத்துகள்ல ஈடுபட்டு கொள்ளுங்க. வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. செய்வது கடைசியா ஒரு விஷயத்த சொல்ல, ரமலானுடைய காலம் வந்துட்டா எங்கட நாட்டுல ஒரு பெரிய ஒரு முசீபத் உண்டாகும். தராவி 8 ரகாத்தா, 20 ரகாத்தா. இதே சமூகத்துக்கு மத்தியில ரமலானுடைய காலத்துல எப்பயோ பேசின பயான தூக்கி போடுவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால 20க்கு சார்பாகவும் பேசிப்பாங்க, 8 ரகாத்துக்கு எதிராகவும் பேசிப்பாங்க. சிலவங்க 8க்கு சார்பா பேசிப்பாங்க, 8க்கு எதிராக பேசிப்பாங்க. எப்பயோ பேசின பயான தூக்கி போட்டு இந்த சமூகத்துக்கு மத்தியில குழப்பங்களையும் சந்தேகங்களையும் பிரச்சனையும் உண்டாக்க வேணாம். உங்களுக்கு விரும்பினா 20 ரகாத் தொழுங்க, உங்களுக்கு விரும்பினா 30 ரகாத் தொழுங்க, உங்களுக்கு விரும்பினா சுப்ஹானல்லாஹ் 8 ரகாத் தொழுங்க. உங்களுக்கு விரும்பினா நீங்க தொழாம நோம்பு தொழுந்துட்டு போர்த்தி கொண்டு படுங்க. இதை பத்தி யாரும் பேச, இதெல்லாம் சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கக்கூடியது.
20 ரகாத் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கலாம். நாம் 20 ரகாத் சொல்லக்கூடியவர்களா இருக்கலாம். எங்களுடைய மூதாதையர்கள் 20 ரகாத்தான் அதுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்து தொய்ந்தவர்களா இருக்கலாம். எங்களுடைய மஸ்ஜிதுகளையும் எங்களுடைய ஊர்களையும் 20 ரகாத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கலாம். ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களோட வாக்குவாதம் வைக்க வேணாம். இவங்களுக்கு அந்த வீடியோ இந்த வீடியோ, அந்த பயான் இந்த பயான், அந்த மூலையிட பயான் இந்த மூலையிட பயான நீங்க ஷேர் பண்ண வேணாம். ஏன் ரமலான்ல நாங்க பிரிவு உண்டாக்குறோம்? ஏன் மன கசப்பு உண்டாக்குறோம்? சமூகத்துக்கு மத்தியில சந்தேகத்தை உண்டாக்குறோம். எங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் அலை அலையாக மஸ்ஜிதோட தொடர்பு அழிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் சந்தேகத்தை நாங்களே உண்டாக்குறோம்? சீதேவிகளே, நீங்க தொழுகிறது தொழாதது கூட விருப்பம். நீங்க தொழுகிறது அதை ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாமிக்கிறது கூட விருப்பம். சமூகத்துக்கு மத்தியில இந்த சுன்னத்தான அமலை போட்டு பிரச்சனைகள் உண்டாக்கிடுவானாம். சுன்னத்தான ஒரு அமலை செய்யறதை விட பெரிய பாவம் என்ன தெரியுமா? சமூகத்துக்கு மத்தியில பிளவு உண்டாக்குறது, சகோதரர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு உண்டாக்குறது, ஊருக்கு மத்தியில வேறுபாடு உண்டாக்குறது. கணிதக்குரிய சீதேவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய சுன்னாக்களையும் வாழ்க்கையில அணுவாக எடுத்து நடக்கக்கூடியவர்கள். அதிகமான இபாதத்துகளை செஞ்சு நாளைக்கு மறுமையில எங்கட ரமலான் நெருக்கக்கூடிய நேரத்தில எங்கட ரமலான் அல்லாஹ்வுக்கு முன்னால எங்களுக்கு சிபார்சு செய்யக்கூடிய ரமலான் என்று காட்டுறதுக்கு ஆசைப்பட்டவர்கள். எனவே இந்த சங்கையான ரமலான்ல வீண் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பொல்லாப்புகளை தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி மஸ்ஜிதோட தொடர்பாகி சுன்னத்தான இபாதத்துகளை அமல்களை நாங்க அதிகமாக செஞ்சு உலகத்திலும் ஆகிரத்திலையும் நல்லவர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூலாக்கி அருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ அன்பாளன் யா அல்லாஹ், எங்களை படைச்சவன் யா அல்லாஹ், எங்களை போஷிக்கிறவன் யா அல்லாஹ். உன்னை தவிர வேற யாரையும் நாங்க வணங்கல ரஹ்மானே. உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல ரஹ்மானே. யா அல்லாஹ், உலகத்துல நாங்க கேட்காமலே பல கோடான கோடி நியமத்துக்களை தந்த ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ். நாங்க உனக்கு ஆரோக்கியத்தை கேட்கல, நீ ஆரோக்கியத்தை தந்தாய் ரஹ்மானே. மனைவியை கேட்கல, மனைவியை தந்தாய் ரஹ்மானே. குழந்தை பாக்கியத்தை கேட்கல, குழந்தை பாக்கியத்தை தந்தாய் ரஹ்மானே. வியாபாரத்தை கேட்கல, வியாபாரத்தை தந்தாய் ரஹ்மானே. தாய் தகப்பனை கேட்கல, தாய் தகப்பனை தந்தாய் ரஹ்மானே. கௌரவத்தை கேட்கல, கௌரவத்தை தந்த ரஹ்மான் யா அல்லாஹ். நாங்க கேட்காமலே எங்களால மட்டிட முடியாத பல கோடான கோடி நியமத்துக்களை தந்த ரப்புல் ஆலமீன், நீ திரும்ப எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திக்கிறாய். அதுதான் சங்கையான ரமலானுக்குள்ள கால் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலான நாளைக்கு மறுமையில எங்களுக்கு சிபார்சு செய்யக்கூடிய ரமலானாக ஆக்கி அருள்வாயாக. இந்த ரமலான் அதிகமாக தொழுவோம்னு ஆசை வச்சுக்கிறோம் ரஹ்மானே. அதிகமாக குர்ஆன் ஓதணும்னு ஆசை வச்சுக்கிறோம் ரஹ்மானே. அதிகமாக சதகா கொடுக்கணும்னு ஆசை வச்சுக்கிறோம் ரஹ்மானே. ரமலான பக்குவமாக பிடிக்கணும்னு ஆசை வச்சுக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பெத்தெடுத்த எங்க உம்மா வாப்பா விட பன்மடங்கு இரக்கம் காட்டக்கூடிய ரப்பல்லவா யா அல்லாஹ். நீ எங்களை விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ். எங்களுக்காகவே நீ உன்னுடைய தௌபாவுடைய கதவை திறந்து வச்சிருக்கிறாய், ரஹ்மத்துடைய கதவை திறந்து வச்சிருக்கிறாய். ரமலானை தந்த ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலான்ல ஆசையோடு நாங்க நோம்பு பிடிக்கிறோம் யா அல்லாஹ். கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் ஆரோக்கியமாகவே நோம்புகளை பிடிக்கிறதுக்கு யா அல்லாஹ் எங்களோட உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்துறியா அல்லாஹ், உள்ளத்துக்கு நல்ல தைரியத்தை தந்துறியா அல்லாஹ். கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் தராவி தொழந்து ஆசை வச்சிக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த தராவிகளை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக நன்மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சங்கையான ரமலான்ல உன்னுடைய கலாம பிரட்டி ஒரு குர்ஆன் சரி ஓதணும்னு ஆசைகள் உள்ளத்தில் இருக்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ், குர்ஆனை விட்டு எங்களை தூரமாக்கிடாத, குர்ஆனை விட்டு எங்களை தூரமாக்கிடாத, குர்ஆனோட யா அல்லாஹ் எங்களை தொடர்பாக்கிறியா அல்லாஹ். குறைஞ்சது ஒரு குர்ஆன் சரி இந்த ரமலான்ல ஓதி இந்த ரமலானை கண்ணியப்படுத்திய, இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்திய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் கபூலாக்கிக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலான்ல எத்தனையோ ஏழைகளுடைய கண்ணீர்களை துடைக்கணும்னு ஆசைக்குது ரஹ்மானே. எத்தனையோ அநாதைகளுடைய தலைகளை கடாவும்னு ஆசைக்கு ரஹ்மானே. எத்தனையோ விதவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு ஆசைக்கு ரஹ்மானே. எத்தனையோ நோயாளிகளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைக்கு ரஹ்மானே. அதுக்குரிய பொருளாதாரத்தை யா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களுக்கு திறந்து தந்துட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்க கேட்காமலே பல கோடி நியமத்துக்களை தந்த ரப்புல் ஆலமீன், இந்த ரமலான்ல நன்மையை செய்யணும்னு கேட்கிறோம் யா அல்லாஹ். ஆரோக்கியத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ், பொருளாதாரத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ், நிம்மதியை கேட்கிறோம் யா அல்லாஹ், தொழில்
கேட்கிறோம் யா அல்லாஹ். புள்ள குட்டியெல்லாம் கண் குளிச்சு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கட மனைவியில சந்தோஷத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கட குடும்பத்துக்குள்ள நிம்மதியை கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் சங்கையான ரமலான் அல்லவா யா அல்லாஹ். நீ குர்ஆன்ல பேசி ஒரு மாதம் அல்லவா யா அல்லாஹ். இந்த ரமலான் வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்தையே நீ கண்ணியப்படுத்துறாய் அல்லவா. சொர்க்கத்தையே திறந்து வச்சிக்கிறாய் யா அல்லாஹ். நரகத்தை மூடி வச்சிக்கிறாய் யா அல்லாஹ். ஷைத்தான் இல்ல ரஹ்மானே, இப்லீஸ் இல்ல ரஹ்மானே. இந்த சங்கையான மாதத்துல கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா காரியங்களையும் நிரப்பமாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களை எல்லா கவலைகளையும் சந்தோஷமாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்க உம்மா வாப்பாவை கபூல் செஞ்சுக்கயா அல்லாஹ். யா அல்லாஹ் போன வருஷம் எங்களோட நோம்பு பிடிச்ச எங்க உம்மா வாப்பையா அல்லாஹ். போன வருஷம் எங்களோட இபாதத் செஞ்சு உம்மா வாப்பையா அல்லாஹ். இன்றைக்கு மௌத்தாகி கபர்வாசிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த ஸ்ரீதேவிகளை நீ கபூல் செஞ்சுக்கயா அல்லாஹ். இந்த சங்கையான ரமலான்ல நீ யார் யாருக்கெல்லாம் உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவை திறந்து கொடுத்தாயோ அந்த கூட்டத்துல எங்க உம்மா வாப்பாவை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த சங்கையான ரமலான்ல நீ யார் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கொடுத்தாயோ அந்த கூட்டத்துல எங்க உம்மா வாப்பாவையும் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ரமலான்ல நீ யார் யாருக்கெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை கொடுத்தாயோ அந்த நல்லவர்களுடைய கூட்டத்துல, அந்த ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்துல, நீ பொருந்தி கொண்டவங்களுடைய கூட்டத்துல யா அல்லாஹ் எங்க உம்மா வாப்பாவையும் எங்க குடும்பத்துல இருந்து யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அநேகங்களை நீ கபூலாக்கிக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கட மனை மக்கள் எங்கட பிள்ளை குட்டிகளை கண்குளிர்ச்சி ஆக்கி தந்திரியா அல்லாஹ். விசேஷமாக யா அல்லாஹ் இந்த சங்கையான ரமலான்ல இந்த மஹல்லாக்கள் யா அல்லாஹ், இந்த ஊர்வாசிகள் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் எல்லா மஸ்ஜிதுகளையும் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் இந்த நிர்வாகம் எல்லா மஸ்ஜிதுகளையும் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்துடைய கதவுகளை திறந்து கொடுத்தியா அல்லாஹ். ஆரோக்கியத்துடைய கதவுகளை திறந்து கொடுத்துட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ் விசேஷமாக யா அல்லாஹ் இந்த ஊருக்குள்ள வாழக்கூடிய அனைவர்களையும் ஒற்றுமையாக சந்தோஷமாக மன நிம்மதியாக அபிவிருத்தியோட ஆரோக்கியத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக யா அல்லாஹ் வாழ்றதுக்கு எல்லா வழிகளையும் திறந்து வச்சிடு ரஹ்மானே. விசேஷமாக யா அல்லாஹ் இந்த ரமலான்ல இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் என்னென்ன வியாபாரத்தோட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்குடைய கதவை திறந்து கொடுத்து ரஹ்மானே. ரமலான் ரிஸ்குடைய கதவை திறந்து கொடுத்து ரஹ்மானே. மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாற்றி கொடுத்து ரஹ்மானே. யா அல்லாஹ் ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். லட்சக்கணக்கு கோடி கணக்கு பணங்களை கொடுத்துட்டு ஏமாந்த எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். யார்கிட்ட வாய் திறந்து பேசிக்கொள்ளலாம் வைக்குது ரஹ்மானே. யார்கிட்ட முறையிட்டு சொல்லிக் கொள்ளலாம் வைக்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ் ஓண்ட கதவு திறந்துட்டாரு ரஹ்மானே. இந்த வியாபாரிகளுடைய ஹலாலான சொத்துக்களை திருப்பி கொடுத்துரு ரஹ்மானே. யாரையும் நஷ்டத்துல போட்டுடாத, யாரையும் கடல்ல போட்டுடாத, யாரையும் சீரழிச்சிடாத, யார்கிட்ட மானத்திலையும் விளையாடிடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த வியாபாரிகளுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத்தையும் ஹலாலையும் விஸ்தீர்ணமான ரிஸ்கையும் யா அல்லாஹ் திறந்து கொடுத்துரு ரஹ்மானே. ஹராத்தை விட்டு இவர்களின் எங்களையும் யா அல்லாஹ் மௌத்து வர தட்டு பாதுகாத்து ரஹ்மானே. கடல் இல்லாத வாழ்க்கை நம் அனைவர்களுக்கும் தந்து ரஹ்மானே. وآخر دعوانا الحمد لله رب العالمين. مرحبا يا شهر رمضان مرحبا يا شهر القرآن مرحبا يا شهر التراويح مرحبا يا شهر المآساة مرحبا يا شهر الرحمن مرحبا يا شهر الغفران مرحبا يا شهر الثواب مرحبا يا شهر التقوى مرحبا يا شهر تلاوة القرآن مرحبا يا شهر إتقكم من النار إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله
الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم ورب الحليم. اللهم صل على سيدنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله وأمرنا بالصلاة والسلام على النبي صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك وسلم عليه قال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشد في دين الله عمر بن الخطاب رضي الله عنه وأصدقهم حياة عثمان بن عفان رضي الله عنه وأخلاقهم علي بن أبي طالب رضي الله عنه وارض اللهم عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله عنها وعن ابنيهما سيدنا حسن وسيدنا حسين رضي الله عنهما وعن عمي نبينا سيدنا حمزة وسيدنا عباس رضي الله عنهما وعن صحابة رسول الله كلهم أجمعين وارض اللهم عن غوثنا وغياثنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وعن سلطان العارفين أحمد القدير الرفاعي قدس الله سره العزيز وعن شيخنا ومربنا أبو الحسن الشاذلي رضي الله عنه وارحمنا معه برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله